அத்தியாயம் 41. யுவாவும் அஞ்சலியும் செய்வதறியாது நின்றனர். இதுவரை அவனுடைய கோபத்தை கண்டவர்கள் ஒரு வகையில் அவன் கோபத்தை தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த கோபத்தை சூர்யா மீது காட்டிவிட்டால் என்ன செய்வது என அவர்கள் நின்றிருக்க சுற்றம் பார்க்காமல் பேசியதை நினைத்து அஞ்சலியும் வருத்தப்பட்டாள். யுவா அஞ்சலியிடம், கவலைப்படாத, தப்பா எதுவும் நடக்காது, வா போய் பார்க்கலாம் என அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். இத்தனை நாட்கள் இல்லாத அவனுடைய அதட்டலான பேச்சில் சூர்யா அப்படியே நின்றிருந்தாள். குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தவன் அவளை கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் கிளம்பிக் கொண்டிருந்தான். சூர்யா அவன் அருகே வந்தவள், சாரிங்க, நான் வேணும்னு சொல்லாம இல்ல, நாங்க போறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. சாரி விஜி, நான் இனி போகல, பிளீஸ். அவனும் எதையும் கண்டு கொள்ளாமல் கண்ணாடி முன்பு நின்று தலைவாரி கொண்டிருந்தான். இனிமே நான் போகல விஜி, சாரி. அவள் பேசிக்கொண்டே செல்ல எதனையும் கண்டு கொள்ளாமல் கிளம்பி கீழே சென்றான். அவனுடைய கோபம் சூர்யாவுக்கும் கோபத்தை தான் தந்தது. முதல் முறையாக தன் இயல்பிலிருந்து மாறினாள். இப்ப என்ன, அவங்க தங்கச்சியை பாக்குறதுக்காக தானே போனேன், இதுக்கு இவ்வளவு கோபமா? உங்க கோபத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீங்களா வந்து சாரி கேட்டு பேசுற வரைக்கும் நானும் பேச போறதில்ல என தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அறையிலேயே இருந்து கொண்டாள். அத்தான், என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு சொன்னீங்க, இப்போ கிளம்பி வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை, இப்பதான் போன் வந்துச்சு, அதான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுவேன். சரி என்றவள் அங்கு அஞ்சலியும் யுவாவும் சாப்பிடாமல் இருப்பதை கண்டு, அஞ்சலி நீங்களும் இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள். இல்ல சத்யா, அண்ணி வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே என்றாள் அவள். அக்கா இன்னைக்கு லேட்டா தான் எழுந்தா, அதனால வரதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்க இருங்க என அவர்களை அமர வைத்து சாப்பாடு பரிமாறினாள். ஆனால் இருவருக்கும் உணவு உள்ளே இறங்க மறுத்தது. இருவருக்கும் தேவி பார்க்க பயமாக இருந்தது. அதனால் பெயருக்கென உணவை உள்ளே தள்ளி கொண்டிருந்தனர். தேவ் சாப்பிட்டு முடித்தவன் தனது பையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அலுவலகத்தில் தனது அறைக்கு வந்தவன் தன்னுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான். வீட்டில் நடந்ததை மறப்பதற்காக உடனடியாக வேலையில் இறங்கினான். இடையிடையே அவளின் மன்னிப்பு குரலும் லேசாக கண்ணீர் கசிந்த அவளின் கண்களும் அவன் முன் வந்து போக கண்களை மூடி தன்னை சமாளித்துக் கொண்டவன் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்த மீண்டும் மீண்டும் அவன் மனதில் அவள் ஞாபகமே வந்தது. கையில் இருந்த பேனாவை அப்படியே வைத்தவன் நேற்று அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை யோசித்தான். அவள் கன்னத்தில் கை வைத்ததும் அம்மா என அவள் அழைத்ததும் ஞாபகம் வர பட்டன எழுந்து நின்றான். ச்சே, இப்படி பண்ணிட்டனே, ஏற்கனவே அவன் மனசு உடைஞ்சு போய் இருக்கா, இதுல நான் வேற என மனதுக்குள் நொந்தவன் மறுநிமிடம் மாயா அவளை பேசிய வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தது. இவளை யாரு அவகிட்ட இறங்கி போய் பேச சொன்னது? நான் போய் அவகிட்ட கேட்டனா? சும்மாவே அந்த மாயா யாரையும் மதிக்க மாட்டா, இதுல இவ வேற அவகிட்ட தேடி போய் நல்ல வாங்கி கட்டிட்டு வந்திருக்கா, அதனாலதான் நேத்து அப்படி இருந்தாளா? அவள் வாடிய முகம் கண்முன் வந்தது. இவளுக்கு வாயில சென்சாரே கிடையாது, என்னத்த பேசி தொலைச்சாளோ? நான் வேற மதிக்கிட்ட முகம் கொடுத்து பேசாம வந்துட்டேனே. இப்ப மாயா பேசினதுல கஷ்டம் யாருக்கு? ஒருவேளை இதனாலதான் நேத்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா என சிந்தித்தவனுக்கு அவள் பயத்தோடும் சிறு கண்ணீரோடும் அவனிடம் மன்னிப்பு கேட்டது நினைவுக்கு வந்தது. அதற்கு மேல் நேரம் கடத்தாமல் தனது வேலைகளை நிறுத்திக் கொண்டு வீட்டிற்கு விரைந்தான். அவன் வெளியே வர கிளம்ப அவன் அறைக்குள் வந்தாள் பூஜா. ஆதி, எங்க கிளம்பிட்ட? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என அவள் உள்ளே நுழைய, அது வந்து நான் வேறொரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன், அப்புறமா பேசலாம் என அவன் அவசரப்பட, அட இரு தம்பி, போலாம். முன்னாடியெல்லாம் வேலை வேலைன்னு இங்கேயே இருப்ப, இப்ப என்ன ஒர்க் டைம்ல எங்க வெளியே போற? இப்ப அதை பேசதான் இங்க வந்தியா? தேவ் கோபமாக கேட்க, அட டென்ஷன் ஆகாத ஆதி, சரி சரி முறைக்காத, நான் சொல்லிடுறேன். நம்ம ஆபீஸ்க்கு பழைய சிஸ்டம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதிய சிஸ்டமுக்கு
ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, எல்லாம் வந்துடுச்சு. அமௌண்ட் செட்டில் பண்றதுக்கு இதுல உன் சைன் வேணுமே. தேவ் பட்டென அதனை வாங்கி சில நொடிகளில் படித்தவன் கையெழுத்து போட்டு அவளிடம் நீட்டினான். சரி, முடிஞ்சதுல, நான் கிளம்புறேன் என அவன் மீண்டும் எழ, அட அப்படி என்னதான் வேலைன்னு சொல்லிட்டு போயேன் பூஜா கேட்க, அவளை பார்த்து முறைத்தவன் எதுவும் பேசவில்லை. இந்த மறுப்புக்கெல்லாம் ஓ வீட்டு ஆளுங்க தான் பயப்படுவாங்க, நான் இல்ல. சரி சரி, பாவம் பார்த்து விடுறேன், கிளம்பு கிளம்பு. அண்ணன் தம்பியான உங்க 2 பேர்கிட்டையும் எங்க அப்பா வேலையை கத்துக்கிறதுக்காக என்னை இங்க அனுப்புனா நீங்க 2 பேரும் மொத்த வேலையையும் என் தலையில கட்டிடுறீங்க என அவள் சலித்துக் கொள்ள, ஏன் யுவா இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா தேவ் கேட்க, அவன் வந்திருந்தா நான் ஏன் உன்னை இவ்வளவு நேரம் பிடிச்சு வச்சிருக்க போறேன். அவன் எங்க சென்றிருப்பான் என்பதை யூகித்தவன் எதுவும் பேசவில்லை. சரி, உன் ஆளு பார்க்க தானே இந்த அவசரம் என பூஜா கேட்க, அவனோ எது ஆளா என புரியாமல் பார்க்க, அட உன் ஒய்ஃபை தப்பா சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும் என அவன் புருவம் சிறுக்கி கேட்க, பெருமூச்சு விட்டவள், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆபீஸ் ஆபீஸ் நீங்க இருப்பீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலையை இப்படி பாதிலேயே போட்டுட்டு ஓடுவீங்க, நீ நடத்து தம்பி என அவன் தோளில் தட்டினாள். அஞ்சலிக்கு பிறகு அவனிடம் சிறு வயதிலிருந்தே உரிமையுடன் பேசுபவள் இவள் ஒருத்தியே. அவனும் சிரித்து கொண்டே அறையிலிருந்து வெளியே வந்தான். இத்தனை நாட்களும் தனது நண்பனின் முகத்தில் இல்லாத புன்னகை இன்று அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்த்து பூஜாவும் மகிழ்ந்தாள். இங்கு தேவ் வெளியே சென்றதும் யுவா ஆதி இல்லத்திற்கு வந்தான். வந்ததும் நேராக மாயாவின் அறைக்கு சென்றான். அங்கு அவள் இல்லை, குழந்தை மட்டும் இருக்க அவளை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். ஹாலிற்கு வந்தவன் குழந்தையை வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க, ராதிகா அவனிடம், எப்படா வந்த, வீட்ல மத்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க என கேட்டபடி குழந்தையை வாங்கி பாலை புகட்டினார். நேத்து மாயா சூர்யாவை பேசும்போது பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களாமா? அவ என்னெல்லாம் பேசியிருக்கா, உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவீங்கன்னு நம்பிதானே சூர்யா இங்க வந்தாங்க. கடைசியில உங்க பொண்ணு வேற மருமக வேற தானே அப்படியே இருந்துட்டீங்க என்ன? ராதிகா பதில் பேசுவதற்குள் மாயா வெளியே வந்தாள். ஆமா அப்படித்தான், அப்படியே வச்சுக்கோ. இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவளை சொன்னா உனக்கு என்ன வந்தது? அறிவு இருக்காடி உனக்கு? சூர்யாவை ஏண்டி அவமானப்படுத்துற? ஓ, நான் உன் கூட பிறந்த அக்கா, அப்புறம் என் குழந்தைய பார்க்கதான் ஆசையா வந்திருக்கேன்னு நினைச்சேன். அவளுக்கு பறிஞ்சு பேசதான் வந்தியா? அசிங்கமா பேசாத, அவங்க நம்ம அண்ணன் மனைவி, மரியாதையா பேசு. எது மரியாதையா அவளுக்கு என கலகலவென சிரித்தாள். என்கிட்ட வேலை பார்த்த வேலைக்கார். அவளின் கீழ்த்தரமான பேச்சில் ஏய் என கையை ஓங்கிக் கொண்டு அவளை அடிக்க சென்றான் யுவா. ராதிகா அவனை தடுத்தார். ஏண்டா, அவதான் அறிவில்லாம பேசுறானா, நீயும் ஏன் இப்படி கோவப்படுற? டே, என்ன சவுண்ட் நீளுது? அவளை சொன்னா உனக்கு என்ன வந்தது? பேசாம போயிடு. வீணா அவளுக்காக பேசி வாங்கி கட்டிக்காத. எது, நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்குவ, யாரும் எதுவும் கேட்க கூடாதோ? உன்னை இப்படி கண்டுக்காம விட போய் தான் அங்க ஒருத்தன் இந்த வீட்டுப்படியை மிதிக்காம இருக்கான். இதை நானும் கேட்கலனா அப்புறம் அவன் உறவே இல்லைன்னு ஆயிடும். அவனது பேச்சில் உதட்டை வளைத்து சிரித்தவள், இப்ப மட்டும் அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு? மாயா அவ்வாறு கேட்ட மறுநொடி யுவா மீண்டும் அவளை அடிக்க கை ஓங்கிக் கொண்டு அருகில் செல்ல, மாயா என்ற மோகனின் கத்தலில் இருவரும் திரும்பி பார்த்தனர். ராதிகா எதுவும் பேசாமல் நின்றிருக்க, மாயா தான் பேசியது தந்தைக்கு தெரிந்துவிட்டதை நினைத்து மனதில் பயத்தை மறைத்துக் கொண்டு நின்றிருந்தாள். அந்த பொண்ணு என்ன பேசுன சொல்லு, உன்னதான் கேட்கிறேன். மோகன் அதட்டலாக கேட்க, நான் ஒன்னும் தப்பா பேசல, உண்மையதான் சொன்னேன். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை? அவ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். பத்தாததுக்கு இவனை வேற தூண்டிவிட்டு. மாயா என அவர் மீண்டும் சத்தமிட, அப்பா சும்மா ஏன் என்னையே அதட்டிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக அவனை இப்படி விட்டு கொடுக்காம பேசுறீங்க? யாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? அவன் ஏன் புள்ள, என்னோட ரத்தம் அவன் உடம்புல இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தான் என்னோட உயிர், என்னோட மூச்சு. ஏன்பா ஏன் இப்படி இருக்கீங்க?
அவன் என்ன நீங்க பெத்த பிள்ளையா? இப்படி நீங்க அவன் மேல ஒட்டுமொத்த பாசத்தையும் காட்டும் போதுதான் எனக்கு அவன் மேல இன்னும் கோபமும் வெறுப்பும் அதிகமா வருது. கண்ணீருடன் கூற, அதெல்லாம் நீயா அவன் மேல உருவாக்கிக்கிட்ட வெறுப்புனால வந்தது. உன்ன மாதிரி தான் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க உன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்லையே. உனக்கு மட்டும் அப்படி தோணுச்சுன்னா தப்பு உன் மேலதான். மோகன் பொறுமையாக எடுத்து கூறினார். அதே மாதிரி நீங்க ஆதி மேல வச்சிருக்கிற பாசம் வெறுமனே அவன் மேல உள்ள பாசம் கிடையாது. கொஞ்ச நாள் ஆனாலும் அவனோட அம்மாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதனால வந்த அக்கறையா? அவள் கேட்ட மறுநொடி தரையில் விழுந்திருந்தாள். இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசின நானே உன்ன அடிச்சு கொண்டுடுவேன். யார பார்த்து என்ன வார்த்தடி சொன்ன? யார கேள்வி கேக்குற நீ? எங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி கேக்குறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஒழுங்கா பார்த்து பார்த்து உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அத வாழ துப்பு இல்லாம இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல வெட்டி நியாயம் பேசிட்டு தெரியுற. ஒழுங்கா வீட்டுல இருக்கணும்னா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போ, இல்ல வெளியே போடி. ராதிகா தன் இயல்பை மாற்றி சத்தமாக அவளிடம் கத்தினார். மாயா குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மோகனும் தன் மனதிற்குள் மொத்தமாக உடைந்து போனார். யுவா, நீ கிளம்பு என்றார் ராதிகா. அவனும் அவர்களுக்கு தற்போது தனிமை வேண்டும் என யோசித்தவன் எதுவும் பேசாமல் சென்று விட்டான். ராதிகா அவர் அருகே வந்தார். என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னாலதான், சாரி மாமா என அவரின் கைகளை தன் கையோடு வைத்துக் கொண்டு அமைதியாக கண்ணீர் வடித்தார். அவர் கண்ணீரை தாங்க முடியாமல் மோகன் தன் முகத்தை மாற்றினார். ராதிமா, கண்ணை தொடச்சுக்க, இப்படி அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல என்றதும் ராதிகாவும் தன்னை சமாளித்துக் கொண்டார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் சார் வெயிட் பண்றது? நான் உங்ககிட்ட எப்ப இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இதோ இப்போ அதோ அப்போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னும் ஆளுங்க வரமாய் தெரியலையே. பூஜா போனில் சத்தம் போட்டு கொண்டிருந்தாள். சாரி மேடம், இன்னைக்கு 2-3 இடத்துல ஒர்க் இருந்தது, அதான் டைம் ஆயிடுச்சு, வர முடியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஆள் வருமா வர்றதா? அங்கதான் வந்துட்டு இருக்காங்க மேடம், இன்னும் சரியா 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க. அவர் பதில் கூற தன் மணியை பார்த்தாள். அவளுக்கு நம்பிக்கை இல்லை. சரியாக 9 நிமிடங்கள் கடக்க அவள் கதவு தட்டப்பட்டது. அவள் அனுமதி அளிக்கவும் உள்ளே வந்தான் தினேஷ். அத்தியாயம் 42. தேவ் சூர்யாவை தேடி தனது அறைக்கு வந்தான். அங்கு சூர்யா துணிகளை மடித்துக் கொண்டிருந்தாள். அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவன் வருவதை கண்டதும் எதுவும் பேசாமல் அமைதியாக தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்தவன், சாரி மதி, ஏதோ கோவத்துல உன்கிட்ட அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு என அவள் கைகளை பிடித்தான். அவன் கைகளை மெதுவாக விலக்கி அவனை பார்த்து முறைத்துக் கொண்டே பால்கனியில் சென்று நின்று கொண்டாள். மீண்டும் அவன் அவள் அருகே சென்று, சாரிமா, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, உன்கிட்ட சத்தமா பேசியிருக்க கூடாது, சாரி என்றான். மீண்டும், அதான் மன்னிப்பு கேட்கிறேன்ல, ஏதாவது சொல்ல, ஏன் அமைதியா இருக்க? ஏன்னா இப்ப நான் கோபமா இருக்கேன், உங்க சாரிய ஏத்துக்க முடியாது. அவளின் கோபம் சிறு குழந்தையின் பிரதிபலிப்பாய் அவனுக்கு தெரிந்தது. அவள் சமாதானம் ஆகிவிட்டதும் புரிந்தது. ஓ அப்படியா, நீ இப்ப என் மேல கோபமா இருக்கியா? அவன் கேட்க, ஆமா, ஏன் உங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? சூர்யா கேட்க, உரிமை என்ற வார்த்தையை அவளிடமிருந்து கேட்டதும் அந்த வார்த்தை அவன் மனதை அசைத்தது. மேடத்துக்கு என்கிட்ட அவ்வளவு உரிமை இருக்கா? அப்ப நானும் என் உரிமையை காட்டட்டுமா என அவன் அவளை பார்க்க, அப்படி என்ன பண்ண போறீங்க? அவள் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கேட்க, அவனோ பதிலுக்கு சுற்றும் முற்றும் பார்க்க, சூர்யாவும் என்னவோ என அங்கும் இங்கும் பார்த்தாள். அவள் கவனத்தை திசை திருப்பியவன் அவள் இடையோடு கைப்பதித்து இறுக்கமாக அணைத்தான். இதனை எதிர்பார்க்காதவள் சற்று தடுமாறி தன் இரு கைகளையும் அவன் நெஞ்சில் பதித்து நின்றாள். அவன் முகத்துக்கு நேரே அவள் முகமும் நெருங்கி இருக்க சூர்யாவும் தன்னை மறந்து அப்படியே நின்றாள். இன்னும் அந்த உரிமை காட்டவா என அவள் எதிராளை பார்த்து ஒற்றை கண் நடித்து சிறு புன்னகையுடன் அவன் கேட்க,
அவளுக்கு மனது படபடத்தது. இல் இல்ல, நான் இப்போ சமாதானம் ஆயிட்டேன். எனக்கு எந்த கோபமும் இல்ல, விடுங்க என அவள் கேட்க, அதெல்லாம் முடியாது. நீ உன்னோட உரிமையை காட்டு, நான் என்னோட உரிமையை காட்டுறேன் என்றதும் அவளுக்கு மூச்சடைப்பது போன்ற உணர்வு. அவள் இதழ்களை நோக்கி அவன் செல்ல சூர்யா தன் இமைகளை மூடினாள். சில நொடிகள் நகர அவள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் போக கண்களை திறந்தாள். என்ன பிடிக்குமா மதி? மீண்டும் அதே கேள்வி அவனிடம். மீண்டும் மௌனம் அவளிடம். இன்னும் அவன் கைகளை விலக்காமல் இருக்க, சத்தியமா கோபம் போயிடுச்சு விஜி, ப்ளீஸ் விடுங்களே, ஒரு மாதிரி இருக்கு சூர்யா தவிப்புடன் கேட்க, சில நொடிகள் பார்த்தவன் அவளை விலக்கினான். விட்டால் போதும் என சூர்யா அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள். செல்லும் அவளையே சிரிப்புடன் பார்த்து நின்றான் விஜி. பூஜா தனது அறையில் அமர்ந்திருக்க, மேடம், சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, உள்ள அனுப்பட்டுமா? அவரின் உதவியாளர் ஒருவர் வந்து கேட்க, சரி என அவள் கூறியதும் தினேஷும் அவனுடன் மற்ற இருவரும் உடன் வந்தனர். வந்தவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அத்தோடு இவர் சாய் தினேஷ், சீஃப் இன்ஜினியர் என அறிமுகம் செய்து வைத்தார். அதுவரை அவளுக்கு இருந்த கோபம் அவனை கண்டதும் சற்று தணிந்தது. உங்க கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு போன வாரமே பிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஏன் லேட்டு? போன் பண்ணாலும் இதோ அதோன்னு சொல்லி டைம் எடுத்துட்டே இருக்கீங்க. பூஜா மராத்தி மொழியில் பேசினாள். அவள் குரலில் கோபம் இல்லாமல் இருந்தாலும் அவள் பேச்சு சற்று அழுத்தமாகவே வெளியே வந்தது. அவள் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுவதை தினேஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதிரில் இருந்தவர் மராத்தி மொழியிலேயே பதில் அளித்தார். தினேஷுக்கு அவர்கள் பேசுவது எதுவும் புரியவில்லை. ஆனால் அவள் என்ன பேசியிருப்பாள் என்பது புரிந்தது. அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தினேஷ் எழுந்து நின்றான். சாரி மேம், தப்பு எங்க மேலதான். நாங்க தான் உங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரல. ஆனா இன்னொரு விஷயம், இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க எங்க வேலையை பார்த்தா சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால உங்க கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களோட ஒர்க் பிளேஸ வந்து காட்டுறீங்களா என அவன் ஆங்கிலத்தில் கேட்க, பூஜா அமைதியாகி போனாள். முதல் முறையாக பூஜா இவ்வாறு பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாள். அவனுடைய வெளிப்படையான பேச்சிலோ அல்லது தான் அதிகமாக பேசிவிட்டதாக வருந்துகிறாளோ என்னமோ அவனுக்கு பதில் கூறாமல் அமைதியாக எழுந்து சென்றாள். தினேஷ் மற்றும் அவனுடைய குழுவினர் தங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர். பூஜா அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளின் பார்வை அடிக்கடி தினேஷின் மீது நிலைத்து நின்றது. அவனுடைய தலை முதல் கால் வரை ஆராய்ச்சி பார்வை நடத்தினாள். அவன் கழுத்தில் இருந்த வெள்ளிச்செயின் முதல் கையில் அணிந்திருந்த மோதிரம் வரை, அவனுடைய உயரம், நிறம், அவனுடைய செருப்பின் அளவு வரை ஒவ்வொன்றாக மனதில் கணக்கிட்டுக் கொண்டிருந்தாள். ச, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்த உடனே அடையாளம் தெரியற மாதிரி இந்த பசங்களுக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப பாரு, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாம நிம்மதியா சைட் கூட அடிக்க முடியல. பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்கான். ஆனா மூஞ்சியே இப்படி இருக்கு, உருன்னு. ஃபேஸ் கட் ஓகே, ஆனா இந்த தாடி தான். ஒருவேளை லவ் ஃபெயிலியரா இருப்பானோ? பூஜா தனக்குள்ளே புலம்பினாள். தன்னை அவள் கவனிப்பதை உணர்ந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவன் சட்டென பார்த்துவிட அவளும் தன் பார்வையை வேறுபுறம் மாற்றினாள். தினேஷ் மீண்டும் தன் வேலையை பார்க்க அவளின் பார்வையும் அவனை துளைத்தது. அவன் நிமிர்ந்து பார்க்காமலேயே அவள் பார்வை தன்னை அளவெடுப்பதை உணர்ந்தான். அவளின் பார்வை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இது சரி வராது என நினைத்தவன் அங்கிருந்த உதவியாளரை அழைத்தான். மற்றொரு அறையில் இருந்த கணினியை பார்க்க அவருடன் சென்று விட்டான். தன்னை கண்டு கொள்ளாமல் செல்லும் அவனின் பார்வை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதல் முறையாக அவனால் தன் மனதில் ஒருவித மாற்றம் வருவதை உணர்ந்தாள். மாயா தனது அறையில் கையில் ஒரு போட்டோவுடன் அமர்ந்திருந்தாள். அது ஒரு திருமண புகைப்படம். அவளது கணவனும் அவளும் திருமணத்தன்று எடுத்தது. அதனை கண்டதும் அன்று அவள் கணவன் அவளிடம் பேசியது
ஞாபகத்திற்கு வந்தது. மாயா ப்ளீஸ் போகாத, கொஞ்சம் பொறுத்துக்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்ன சரி பண்ணுவீங்க? எனக்கு இங்க மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. எங்க வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆனாலும் நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக? உங்களுக்காக, உங்க மேல நான் வச்ச காதலுக்காக. ஆனா நீங்க, உங்களுக்கு என் மேல துளி கூட லவ் இல்ல. என்னை விட உங்களுக்கு முக்கியமானவங்க உங்க தம்பி தங்கச்சிங்க தானே. அவங்களையும் கட்டிக்கிட்டு அழுங்க, என்னை விட்டுருங்க. மாயா, உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு எப்படி சொல்ற? நான் உன்ன... போதும் வீர், சும்மா போய் சொல்லாதீங்க. எனக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? நான் உங்களுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் தானே. ஆனா எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க என அவள் கேட்க, தப்புதான், நான் உனக்காக எதுவும் செய்யலதான். ஆனா நம்ம ஃபியூச்சர், அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும் தானே எல்லாம் செஞ்சேன். ஆனா என்னைக்குமே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல மாயா. மாயா ப்ளீஸ், நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ வீட்டை விட்டு போனா இங்க எல்லாரும் அவங்களாலதான் நமக்குள்ள பிரச்சனைன்னு நினைப்பாங்க. நம்ம பாப்பா பாவம் இல்லையா? கொஞ்சம் யோசி. இப்ப கூட உங்களுக்கு என்னை விட உங்க குடும்பமும் என் வயித்துல இருக்கிற உங்க குழந்தையும் தான் முக்கியமா தெரியுது இல்ல? எனக்காக நீங்க என்ன இங்க இருக்க சொல்லல, அப்படித்தானே? இதுல இருந்து தெரியுது நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல் எந்த அளவுக்குன்னு. என்ன விடுங்க என்றவள் அவன் கைகளை உதறிவிட்டு வெளியே நடந்தாள். மீண்டும் அவள் கைகளை பற்றினான். நான் என்ன செய்யணும் ஐயா? உனக்கு என்ன வேணும் கேளு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். ஆனா என்னை விட்டு போகாத ப்ளீஸ். அப்போ சரி, கடைசியா நான் ஒண்ணு கேக்குறேன், செய்வீங்களா? சொல்லு. நாம தனியா போயிடலாம், நீங்க, நான், நம்ம குழந்தை. என்ன சொல்றீங்க? மாயா பேசி முடிக்க வீர் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக கட்டிலில் அமர்ந்தான். இதுதான் உன்னோட முடிவா? அவன் கேட்க, இதுக்கு நீங்க சம்மதிச்சா நாம சேர்ந்து வாழலாம், இல்லனா நான் என் வீட்டுக்கு போறேன் என்றதும் அவளுடைய பைகளை தன் கையில் தூக்கி கொண்டு அவளை வா என வெளியே அழைத்து வந்தான். மாயாவால் அவன் செய்ததை நம்ப முடியவில்லை. அவளுக்கு இந்த வீட்டிலிருந்து தனியாக செல்லும் எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனால் தன்னை விட அவனுக்கு எவரும் முக்கியமில்லை என அவன் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் அவள் அவ்வாறு கேட்டாள். அவன் சரி என ஒரு வார்த்தை பொய்யாக கூறியிருந்தாலும் அவள் இந்த வீட்டிலேயே அவனுடன் இருந்திருப்பாள். ஆனால் அவனுக்கும் தன்னை விட தன் குடும்பமே முக்கியம் என ஆகிவிட்டதே என எண்ணி அவள் அங்கிருந்து வெளியேறினாள். அன்று மாயா அவனை பிரிந்து வரும் பொழுது அவன் கண்களில் இருந்த கண்ணீர் அந்த பிரிவின் வலியை அவளுக்கும் தந்தது. ஆனால் தன் மனதை கல்லாக்கி கொண்டவள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அன்று குழந்தை பிறந்த பொழுதும் அரை மயக்கத்தில் இருந்த தன் அருகே வந்து அவன் தனது நெற்றியில் முத்தமிட்டது இன்றும் அவளுக்கு நினைவு வந்தது. ஆனால் அவள் கண் விழித்த பிறகு அவன் அவளை பார்க்க வரவே இல்லை. உடலின் வலியை விட மனது அவளுக்கு மிகவும் வலித்தது. ஆனால் இது தானே ஏற்றுக்கொண்டது என உணர்ந்தவள் தனது வலியை எவரிடமும் காட்டவில்லை. எவர் முன்பும் கலங்கக்கூடாது என நினைப்பவள் இவன் முன்பு மட்டும் தான் பலவீனம் அடைவதை உணர்ந்தாள். குழந்தை பிறந்த பிறகு வீரின் தந்தை மற்றும் 2 சகோதரிகள் மற்றும் ஒரு தம்பி என அனைவரும் அவளை பார்க்க வந்தனர். வந்தவர்கள் அவனுடன் இணைத்து வாழச் சொல்லி அவளிடம் பேசினர். ஆனால் அவன் தன்னை பார்க்க வரவில்லையே என்ற கோபத்தில் அவள் மறுப்பும் கூறாமல் சம்மதமும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டாள். என்று அந்த புகைப்படத்தை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவள் மௌனமாக கண்ணீர் வடித்தாள். அந்த ஹோட்டலின் வெளிப்புறத்தில் ஆதித்யா வித் சூரியமதி என்ற பெயர் பலகை அலங்காரத்துடன் மின்னியது. அந்த பெயரை பார்த்ததும் அவன் கால்கள் செயலிழந்தது போல் அப்படியே நின்றது. அவன் அருகில் இருந்த நண்பர் ஒருவர் அவனை தொட உணர்வுக்கு வந்தான் தினேஷ். என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க, என்னாச்சு? இது இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? தினேஷ் கேட்க, ஓ அதுவா, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஜுவல் பிசினஸ்ல மும்பைல இருக்கிற டாப் பிசினஸ்மேன்ல ஒருத்தர் ஆதித்யா தேவ். அவரோட மேரேஜ் ரிசப்ஷன் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. பொண்ணு கூட உங்க ஊர் தான், தமிழ் பொண்ணு. ஏதோ லவ் மேரேஜ் போல. சென்னையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
அதனால இங்க இப்போ ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்குது என அவர் கூறியதும் தினேஷின் கால்கள் தானாக உள்ளே நடக்க ஆரம்பித்தது. சூர்யா இங்க மும்பையில தான் இருக்காங்களா? ஆனா எப்படி? தனக்குள் பல கேள்விகளுடன் உள்ளே சென்றான். அன்று அவளை கடைசியாக மண்டபத்தில் பார்த்தது ஏனோ ஒரு பெண்ணை நம்ப வைத்து அவளுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு இன்று வரை அவன் மனதை அழுத்திக் கொண்டே இருந்தது. அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, தன்னை விட அனைத்திலும் சிறந்தவன் ஒருவரோடு என. ஆனால் அவளுக்கு அது ஏற்புடையதா என்பதை யார் கண்டது? அவன் நல்லவனா? அவளுக்கு இதில் சம்மதம் தானா? அல்லது விதியை என இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டாளா என பல்வேறு கேள்விகள் அவன் மனதை வாட்டியது. அனைத்தையும் தாண்டி இன்று அவளை பார்த்தே ஆக வேண்டும் என அவன் மனது ஒரு புறம் கூற வேகமாக உள்ளே சென்றான். மேடைக்கு சற்று தொலைவில் நின்று பார்க்க மேடையில் இருந்த அவர்கள் முகம் சரியாக தெரியவில்லை. அருகில் நெருங்கி சென்று பார்க்கவும் தயக்கமாக இருந்தது. அப்பொழுது அவனுக்கு முன்பிருந்த பெரிய தொலைக்காட்சியில் மேடையில் இருந்த அவர்களின் முகம் தெளிவாக தெரிந்தது. சூர்யாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. மேலும் தேவ் அவளை தன் தோளோடு அணைத்திருந்த விதமும் வந்திருந்த அனைவருக்கும் அவளை அறிமுகம் செய்து வைத்து அவளை கவனித்துக் கொண்ட விதமும் அவன் மனதில் நிம்மதியையும் அதே நேரத்தில் சிறு வலியையும் உண்டாக்கியது. அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் தினேஷ் திரும்பி சென்றான். தன்னை விட ஒரு நல்ல இடத்தில்தான் அவள் சேர்ந்திருக்கிறாள் என்ற நிறைவு அவன் மனதில் எழுந்தது. அவன் வெளியே வரவும் எதிரில் போன் பேசிக்கொண்டே வந்த ஒரு பெண்ணின் மேல் மோதிவிட சாரி என அவன் விலக போக அப்பொழுதுதான் அவள் முகத்தை பார்த்தான். அவள் வேறு யாருமல்ல, பூஜா. ஹாய் சாய், என்ன இந்த பக்கம் என அவள் கேட்க அவளை முறைத்து பார்த்தவன் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். இப்ப நான் என்ன கேட்டேன்? என்ன பார்த்து இப்படி முறைச்சிட்டு போறான்? மனசுல பெரிய ஆணழகன் நினைப்பு போல என மனதில் நொடித்துக் கொண்டவள் உள்ளே சென்றாள். அத்தியாயம் 43. வாவ் சத்யா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அஞ்சலி கோர நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ் தானே, அதான் ரொம்ப அழகா இருக்கு. சத்யா பதில் கூறினாள். இல்லப்பா, நான் இல்ல, யுவானா தான் இந்த கலரை உனக்கு செலக்ட் பண்ணாங்க. அதை கேட்டதும் சத்யாவுக்கு கோபம் வந்தது. இவன் யாரு எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு என மனதிற்குள் அவனை திட்டினாள். சரியாக அந்த நேரம் யுவாவும் அங்கு வந்தான். யுவாண்ணா, நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ் சத்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவள் போக்கில் அவனை கோர்த்து விட்டு சென்று விட யுவா மனதிற்குள் நொந்தான். அடி பாவி, கரெக்டா இவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போறியே. இப்போ இவ என்ன கண்ணாலேயே எரிப்பாளே, நான் என்ன பண்ணுவேன் என யோசித்துக் கொண்டே சத்யாவை நிமிர்ந்து பார்க்க அவளோ அவனை தான் முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அந்த நேரத்திலும் அவன் அவளை ரசிக்கத்தான் செய்தான். மெல்லிய பிங்க் நிறத்தில் வெள்ளைக்கற்கள் பதிக்கப்பட்ட அழகிய லெஹாங்கா அவளுக்கு அம்சமாக பொருந்தியிருந்தது. அஞ்சலி தனக்கும் சத்யாவிற்கும் பிரவுன் நிறத்தில் ஒரே மாதிரியான லெஹாங்காவை தெரிவு செய்ய சத்யாவுக்கு அந்த அடர்ந்த நிறம் பிடிக்கவில்லை. அஞ்சலிக்காக சரி என்றாள். யுவாவும் அதனை கண்டு கொண்டு சத்யா சற்று தள்ளி சென்றதும், ஹே, இதை விட இந்த கலர் நல்லா இருக்குல்ல என இந்த பிங்க் நிற உடையை காட்டினான் அஞ்சலியிடம். வாவ் அண்ணா, சூப்பர், இது ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு நேரம் இது என் கண்ணில் படல பாரேன் என்றவள் அவள் எடுத்திருந்த உடையை மாற்றிவிட்டாள். சத்யா வந்ததும் அவளிடமும் அந்த உடையை காட்ட அவளுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அஞ்சலிதான் அதனை தேர்வு செய்ததாக சத்யா நினைத்து கொண்டாள். இங்கு அவன் மெய்மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க சத்யா அவனை தாண்டி செல்ல போக யுவா அவள் கைகளை பிடித்தான். சத்யா இன்னும் விழிவிரித்து அவனை பார்க்க ரொம்ப அழகா இருக்க என்றவன் சென்று விட்டான். சத்யாதான் தனக்குள் நொந்து போனாள். அவன் தனது கைகளை பிடித்தது அவளுக்கு பிடித்ததோ என்னவோ. ஆனால் தன்னுடன் அவன் கைகள் பிடிந்திருக்கும் போது அவனுடைய சிவந்த கரங்களுடன் ஒப்பிடும் பொழுது தன்னுடைய மாநிற சருமம் அவளுக்கு அவமானமாக தோன்றியது. அவன் கண்களுக்கு அழகி என தனக்கு தோன்றிய உண்மையை கூறி சென்றான் அவன். ஆனால் தன்னைத்தானே தாழ்வாய் நினைக்கும் அவள் மனம் அவன் தன்னை வேண்டுமென்றே கேலி செய்துவிட்டு போவதாக நினைக்க வைத்தது.
அன்று விஜி மதி இருவருக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சூர்யாவுக்கு அடர்ந்த சிவப்பு நிறத்தில் லெஹங்கா எடுத்திருந்தனர். தன் மனைவிக்காக அவனே தேர்வு செய்திருந்தான். முழுவதும் கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஆடைக்கு ஏற்றாற் போல கற்கள் பதித்த நகைகளையே அணிந்திருந்தாள் அவள். அந்த நகைகளும் தேவ் வடிவமைத்தவையே. தேவும் அந்த நிறத்தை ஒத்த மெல்லிய நிறத்தில் கோட் சூட் அணிந்திருந்தான். சத்யாவும் அஞ்சலியும் சூர்யாவை அழைத்துக் கொண்டு காரில் சென்று அமர்ந்திருந்தனர். யுவா தேவை அழைத்துக் கொண்டு வந்தான். வண்டியில் ஏறும் பொழுதுதான் தேவ் தன் மனைவியை பார்த்தான். ஒரு காலை மட்டும் வண்டியில் வைத்துக் கொண்டு தன் மனைவியை கண்டதும் அப்படியே உறைந்து நின்றிருக்க சத்யா அஞ்சலி இருவரும் தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். சூர்யா இன்னும் வெட்கத்தில் தலையை குனிந்து கொள்ள யுவா வண்டியின் ஹாரனை அழுத்தினான். அதில் உணர்வுக்கு வந்தவன் அவனை முறைத்துக் கொண்டே வண்டியில் ஏறி அமர்ந்தான். விழா நடைபெறும் இடத்திற்கு இருவரும் மகிழுந்தில் வந்து இறங்கவும் அவர்களின் வண்டியை சுற்றி பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சூழ்ந்து கொண்டனர். ஏற்கனவே சூர்யா அவள் அணிந்திருந்த உடை மற்றும் மேடை பயம் என சற்று படபடப்பில் இருக்க இந்த கூட்டம் அவளுக்கு இன்னும் அச்சத்தை ஏற்படுத்தியது. காரிலிருந்து இறங்கியவன் தன்னுடைய பாதுகாவலர்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளவும் தன்னுடைய கைகளை சூர்யாவை நோக்கி நீட்டினான். தன்னவனின் கையில் தனது கையை கோர்த்து கொண்டவளுக்கு சற்று தெம்பு வந்தது. அலங்கரிக்கப்பட்ட நடைபாதையில் அவளை அழைத்து சென்றான். சத்யா மற்றும் அஞ்சலியும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். மோகன்ராமும் ராதிகாவும் மணமக்கள் இருவரும் ஒன்றாக நடந்து வரும் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் மேடையில் வந்து நிற்க சூர்யாவுக்கு மேடையின் கீழே பார்க்க தயக்கம், படபடப்பு, பயம் என அவள் உணர்ச்சிகள் போட்டியிட தன் கைகளை அவள் கைகளோடு பற்றி கொண்டவன் அவளை ஆசுவாசப்படுத்தினான். அதில் சற்று தெளிந்தவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள். இத்தனை நேரம் இந்த புன்னகையை தான் தேவ் தேடிக்கொண்டிருந்தான். யுவா மேடையில் ஏறி ஒலிவாங்கியில் தேவின் திருமண நிகழ்வை பற்றி கூறினான். மோகன்ராமும் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். அதன் பிறகு ஒவ்வொருவராக மேடையில் ஏறி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேவ் ஒவ்வொருவரையும் தன் மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்தான். மாயா தனது குழந்தையுடன் முதல் வரிசையில் அமர்ந்திருக்க அவளின் கணவன் வீர் தான் மட்டும் தனியே அங்கு வந்திருந்தான். நேராக மேடைக்கு சென்று மணமக்களை வாழ்த்தி பரிசு பொருளை கொடுக்க தேவ் அவனை சூர்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். சூர்யா அவன் காலில் விழப்போக வீர் அவளை தடுத்தான். நீ என் தங்கச்சி மாதிரிமா என்றவன் தேவிடம், ஆதி என் தங்கச்சி கண்ணுல நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் என்றபடி சிரிக்க சிறிது நேரம் பேசிவிட்டு கீழே வந்தான். அங்கிருந்து கீழே இறங்கவும் அங்கு முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மாயாவையும் அவள் கையில் இருந்த தன் குழந்தையையும் கண்டான். சட்டென அவன் கண்கள் நிலை கொத்தி நிற்க மனதை கல்லாக்கி கொண்டவன் அவர்களை தாண்டி சென்று விட்டான். அப்பொழுது மாயாவின் கையில் இருந்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது. தந்தையானவனுக்கு நெஞ்சில் ஏதோ தைத்தது. அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாதவன் அதே இடத்தில் இருந்து திரும்பி பார்த்தான். மாயாவும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். நொடிகள் கடக்க குழந்தை இன்னும் அழுது கொண்டிருந்தது. மாயா தன் குழந்தையை தூக்கி கொண்டு சமாதானம் செய்ய சென்று விட்டாள். வீருக்கு உணர்ச்சிகள் நெஞ்சில் அழுத்த கனத்த மனதுடன் அங்கிருந்து சென்றான். அஞ்சலி அவனை கண்டதும் பையா என அவன் அருகே ஓடி வந்தாள். அவளை கண்டதும் புன்னகை புரிந்தவன் அவளிடம் நன்றாகவே பேசினான். அஞ்சலி சத்யாவை வீருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அதன் பிறகு அஞ்சலி வீரை சாப்பிட அழைக்க அவனோ முக்கியமான வேலை இருப்பதாக கூறி அவளிடம் விடைபெற்று சென்று விட்டான். அதே நேரம் பூஜா தினேஷை கண்டுவிட்டு உள்ளே வந்தாள். பெண்கள் மூவரும் இணைந்து அங்கு வலம் வந்தனர். வரவேற்பு முடிந்ததும் அந்த விடுதியின் பின்புறம் அமைந்திருந்த தோட்டத்தில் அந்த இரவில் வீசிய மெல்லிய வெளிச்சத்தில் மணமக்கள் இருவரையும் புகைப்பட கலைஞர்கள் பலவிதமாக போட்டோக்களை எடுத்தனர். அப்பொழுது அவனுடைய சின்ன சின்ன தீண்டல்களில் தன்னை மறந்தாள் சூர்யா. அவளின் வெட்க புன்னகையில் தன்னை இழந்தான் தேவ். அன்று வரவேற்பு முடிந்ததும் யுவா இன்னும் அங்கு சில வேலைகள் இருக்க அங்கேயே இருந்து விட்டான். மற்றவர்கள் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். ராதிகா, அஞ்சலி மற்றும் சத்யாவை ஆதி இல்லத்திற்கு அழைத்து சென்று விட்டார்.
மாயா சத்யாவை பார்த்ததோடு சரி, எதுவும் பேசவில்லை. அதுவே சத்யாவுக்கு நிம்மதியாக இருந்தது. அன்றைய இரவு ராதிகா சூர்யாவை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். ஆள் இல்லாத அந்த வீடும் இரவு நேர இந்த அலங்காரமும் சூர்யாவுக்கு எதற்காக என்று காரணத்தை உணர்த்தியது. புடவை கட்டி தலை மாறி தலையில் இருக்கும் முடி மறையும் அளவிற்கு பூ வைத்து அவளை அறைக்கு அழைத்து சென்றார். தேவ் முன்னமே தன் அறையில்தான் அமர்ந்திருந்தான். மாடியில் முதல் படி வரை சூர்யாவை அழைத்து சென்றவர், இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எப்படியோ, இனிமேல் உங்க வாழ்க்கைய நீங்க நல்லபடியா வாழணும் என அவள் நெற்றியில் முத்தமிட்டார். சூர்யாவுக்கு நெஞ்சம் படபடத்தது. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டாள். நல்லா இருமா என்றவர், நீ பொறுப்பான பொண்ணு, உனக்குன்னு நான் எதுவும் அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லதான். ஆனாலும் உன் அம்மாவோட இடத்துல இருந்து நான் இதை சொல்றேன். உங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷனாலும் துக்கம்னாலும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நீங்க 2 பேரும் ஒன்னா கடந்து போகணும். அவனுடைய குணங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை பாத்துக்க சூர்யா என அவர் கூற, சூர்யா அவர் கைகளை பிடித்தாள். நான் பாத்துக்கிறேன் அத்த என புன்னகையுடன் கூறினாள். அதற்கடுத்த மறுநாள் அன்று சூர்யாவுக்கு முதல் நாள் வகுப்பு. அந்த வகுப்பில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒன்றாக கலந்து அமர்ந்திருந்தனர். சூர்யாவுக்கு அவ்வாறு அமர தயக்கமாக இருந்தது. தனியாக ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்க அதில் சென்று அமர்ந்தாள். வகுப்புகள் ஆரம்பித்து சில நாட்கள் ஆகிவிட்டதால் ஆசிரியர் வந்ததும் பாடம் ஆரம்பமானது. அப்பொழுதுதான் வாசலில் ஒருவன் வேகமாக வந்து நின்றான். ஆசிரியர் உள்ளே வர அனுமதித்ததும் உள்ளே வந்தவன் நேராக சூர்யாவின் அருகில் சென்று அமர்ந்தான். சூர்யா தயக்கத்துடன் சற்று தள்ளி அமர்ந்தாலும் அவனோ அவளை கண்டதும் ஹாய் என அவளிடம் கை கொடுக்க, சூர்யாவோ அதனை கண்டு கொள்ளாமல் நேராக பார்த்து அமர்ந்தாள். அவனோ எதுவும் கூறாமல் சிறிது நேரம் பாடத்தை கவனிக்க முதல் வகுப்பு முடிந்ததும் ஆசிரியர் வெளியேறிவிட அவளிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஹலோ, ஐ எம் சித்தார்த், ஷார்ட்டா சித். நீங்க நியூ அட்மிஷனா? இவ்வளவு நாள் நான் உங்களை பார்க்கலையே, உங்க பேர் என்ன என அவளிடம் மராத்தி மொழியில் கேட்டான். அவளோ பதில் பேசாமல் இருக்க அவன் மீண்டும் என்னங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என கேட்க அவளோ அவன் புறம் கூட திரும்பவில்லை. அவனோ சற்று யோசித்து விட்டு, உங்களுக்கு காது கேட்குமா இல்ல என ஆங்கிலத்தில் கேட்க அவள் அவனை பார்த்து முறைத்தாள். என்னங்க இப்படி பாக்குறீங்க, நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் என சில நொடிகள் அவளை ஆராய்ந்தவன் நெற்றி வகிட்டில் இருந்த பொட்டை கண்டதும், ஓ கல்யாணம் ஆயிடுச்சா மனதிற்குள் நினைத்தவன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என கேட்க அவளுக்கு அவன் கேட்பது புரிந்தாலும் ஆங்கிலத்தில் பதில் கூற தெரியாததால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அட என்ன இது, எது கேட்டாலும் இந்த பொண்ணு இப்படி அமைதியா இருக்கு, அப்புறம் எப்படித்தான் நம்ம டைமை ஓட்டுறது என யோசித்தபடியே, ஏங்க எதுக்காக நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்தா நானே உங்களை என்றவன் அந்த பேச்சை முடிக்காமல், சே எனக்கு மிஸ் ஆயிடுச்சே அவன் வருத்தம் கொள்ள சூர்யா கோபத்தில் எழுந்தாள். ஹலோ, என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா போறீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இவ்வளவு கேட்டோம் நான் அதுக்கு பதில் பேசாம இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் புரியலையா உங்களுக்கு? இந்த கிளாஸ்ல ஏன் பக்கத்துல மட்டும்தான் இடம் காலியா இருக்கா? அவள் படபடவென பேச இவனோ கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த மற்ற மாணவர்களுக்கு இவள் பேசியது புரியாததால் சத்தம் கேட்டதும் இவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் தங்கள் வேலைகளை பார்க்க தொடங்கினர். அவனோ எதையும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆஹா, இவ்வளவு லெந்தா பேசிருக்கீங்க, அதுவும் நீங்க பேசினது தமிழ் தானே? ஐநோ தமிழ், பட் பேச வராது, நீங்க பேசினா ஓரளவுக்கு புரியும் என்றான் சிரித்து கொண்டே. சூர்யா எரிச்சலுடன் அமர்ந்தாள். சில நிமிடங்கள் கடக்க அவனை மீண்டும் பேசினான். அப்படியே உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டா கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அவனது பேச்சில் அவள் மீண்டும் அவனை முறைக்க, சொல்லுங்க மிஸ்ஸஸ், ஏன்னா நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸ்ல ஒரே இடத்துல தான்
உட்கார்ந்து படிக்க போறோம். பக்கத்துல இருக்கிறவங்க பேர் கூட தெரிஞ்சுக்க நினைக்கிறதுல தப்பில்லையே. அவன் கேட்க அவனை உக்கிரமாக பார்த்தவள், இன்னொரு தடவை என்கிட்ட பேச்சு வச்சுக்கிட்டா செருப்பு பிஞ்சிடும் என சுற்றும் முற்றும் பார்த்தாள். வேறு எங்காவது இடம் காலியாக இருக்கிறதா என. ஆனால் அங்கும் பெண்களுடன் சேர்ந்து பெரும்பாலும் ஆண்களை அமர்ந்திருந்தனர். இதற்கு பேசாமல் இங்கேயே இருந்து கொள்ளலாம் என நினைக்க அதற்குள் அடுத்த வகுப்பு ஆரம்பமாகவும் அவனும் அமைதியாக இருந்து கொண்டான். அன்று வகுப்புகள் முடிந்ததும் அனைவரும் வெளியேறத் தொடங்க சூர்யாவும் வெளியே வந்தாள். அதற்குள் சித்தார்த் வெளியே சென்று விட்டான். சூர்யா தேவுக்கு போன் செய்ய இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவதாக கூறினான். சூர்யா அங்கேயே காத்து நின்றாள். அதற்குள் அங்கு கூட்டமாக நின்ற சில மாணவர்கள் இவளை அருகே அழைக்க சூர்யாவும் தயக்கத்துடன் அவர்கள் அருகே சென்றாள். அதில் சில பெண்களும் அடக்கம். அவள் வந்ததும், ஹோய், உன் பேர் என்ன என அவளிடம் கேட்க அவளோ தயக்கத்துடனும் சற்று பயத்துடனும் நின்று இருந்தாள். அதில் ஒரு பெண், என்ன பேர் கேட்டா சொல்ல மாட்டியா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? நெத்தியில பொட்டு இருக்கு. ஓ, மங்கள் சூத்ரா எங்க? ஏதோ எல்லோ கலர்ல ரோப் மட்டும் போட்டிருக்க என அவள் கழுத்தை தொட்டு பேசினாள். சூர்யா பதட்டத்தில் பதில் கூறாமல் அவள் கைகளை தட்டி விட்டாள். ஏய், என்ன கையை தட்டி விடுற? இவ்வளவு தூரம் கேட்கிறோம், பதில் சொல்ல மாட்டியா என்றபடி ஒருவன் அவள் மேல் கை வைக்க வர ஒரு வலிய கரம் வந்து அந்த கைகளை தடுத்தது.